செங்கல்பட்டுல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருக்கழுக்குன்றம் என்ற ஊர்ல வேதகிரீஸ்வரர் மலை பார்த்தீங்கன்னா 2600 ஆண்டு பழமையான கோயிலை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சங்கும் கழுகும் மையமா கொண்டதுனால இந்த ஊருக்கு பச்சி தீர்த்தன்ற இன்னொரு பேரும் இருக்கு. மலை அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சுமந்து வந்த வேதகிரீஸ்வரருடைய திருப்பாதத்தை பார்க்கலாம். 500 அடி இருக்கிற இந்த மலைக்கு நீங்க கிட்டத்தட்ட 600 படிக்கட்டு ஏற வேண்டியிருக்கும். கோவில் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ₹2 தான். காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கோயில் நட திறந்துருக்கும். இன்னொரு படிக்கட்டு கடந்து நீங்கள் மேலே போயிட்டுனாலுமே இந்த ஊரோட பாதி வியூ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலில் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர் கால கல்வெட்டுகளை அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 பாடல் பெற்ற ஸ்தலம். மார்க்கண்டேயர், சேரமான் பெருமாள் நாயனார், சேக்கிழார் இவங்களும் சுவாமியை வழிபட்டுருக்காங்க. வேதமே மலையாக இருக்கிறதுனால சுவாமி பேர் வேதகிரின்ற பேர் வந்துச்சான். மொத்தம் 4 மலை இருக்குங்க. ரிக், யசூர், சாம, அதர்வன என்ற வேதங்களால் இந்த 4 மலையும் அமைஞ்சிருக்கு. அதில் அதர்வன என்ற மலையில தான் சுவாமி நம்மளுக்கு காட்சி தராரு. இந்திரனால பூஜை செஞ்சதுனால வருஷத்துக்கு ஒரு முறை மலை கோயிலில் இருக்கிற கருவறையில் கோபுரத்து துவாரம் வழியாக இடி சிவலிங்கத்து மேலே படுமா. இங்கே இருக்கிற தாழ கோயிலில் இருக்கிற பக்தவச்சலேஸ்வரரை மார்க்கண்டேயர் வழிபட போது பாத்திரம் இல்லாமல் தவிச்சதுனால சுவாமி கங்கையை உற்பத்தி செஞ்சு தந்ததாகவும் அன்னையிலேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறப்பதாகவும் ஐதீகம். இந்த தலத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தக கவி வீரராக புலவரும் சுவாமியை பற்றி பாட்டு பாடியிருக்காரு. மலைமேல் ஒரு கோவில், ஊருக்குள் ஒரு கோவில் என்ற பழமொழிக்கு தவிர இந்த ஊரில் 2 கோயிலுமே அமைஞ்சிருக்கு. மூலவர் பார்த்தீங்கன்னா வாழை பூக்கூறுத்து போன்ற சுயம்புலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரராக நமக்கு காட்சி தராரு. தலத்திற்கு வரும் வடநாட்டு யாத்திரைகளுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தீர்த்தம் சொன்னாதான் புரியும். திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாதவங்க திருக்கழுக்குன்றத்திலிருந்து வேதகிரீஸ்வரர் மலையை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் கிரிவலம் வருவது இந்த ஊருடைய சிறப்பு. இங்கே இருக்கிற சங்கு தீர்த்த குளத்தில் விடியற் காலையில் நீராடி இந்த மலையை வலம் வந்தீங்கன்னா உடலில் இருக்கிற எல்லா நோயும் நீங்குமா. இதை சில டாக்டர்களே அவங்க செஞ்சு பார்த்துட்டு அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க. பல்லவன், மகேந்திரவர்மன் காலத்தில் குடைவரை கோயில் இங்கே ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்குது. அந்த வீடியோவை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள்.